வெல்கம் டு பிரபு மேஸ். டிஆர்பி போர்டுலேருந்து நமக்கு நாளைக்கு நடக்க போகிற பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இந்த நியமன தேர்வு பார்த்திங்க அப்படின்னா தமிழில் நமக்கு தகுதி மதிப்பெண்கள்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ தமிழ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 50 மார்க்குக்காக எழுத போகிறோம். ஸோ எழுதுனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்டில் 150 மார்க் எழுத போகிறீங்க, ஓவராலாக 200 மார்க்கு. ஸோ இந்த தமிழில் வைக்கிற இந்த 50 மார்க்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழி அல்லாத இந்த விண்ணப்பதாரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து இதை கேன்சல் பண்ணுங்கள், இந்த தமிழில் நடக்கிற இந்த தகுதி தேர்வை கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழில் 40% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பிரதான தேர்வுக்கு அனுமதி என்ற விதிமுறை உள்ளது. அதாவது 50 மார்க் நமக்கு வந்து எதில் வைக்கிறாங்க அப்படின்னா தமிழில் எல்லாருமே எழுதணும். தமிழில் இந்த 50 மார்க்கில் நாம் 40% மார்க் வந்து எடுக்கணும். அதாவது 20 மார்க்காவது நம்ம எடுத்திருந்தால் தான் அது நீங்கள் அந்த பட்டதாரி ஆசிரியரில் நியமன தேர்வு எழுதுறதுக்கான தகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். இதனை எதிர்த்து மொழி சிறுபான்மையினர் சரியா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதன் விசாரணையில் மனுதாரர்களுடைய கோரிக்கை மீது தமிழக அரசு தான் முடிவெடுக்க முடியும். இதில் வந்து கோர்ட் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேருந்து எல்லாமே வந்து வரைமுறைப்படுத்தியிருக்கிறது தமிழக அரசு, டிஆர்பி போர்டு. ஸோ அந்த டிஆர்பி போர்டு தான் இது சம்மந்தமாக எந்த பதிலுமே எங்களுக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஸோ இதில் நாங்கள் எந்த டைரக்ஷனும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. மார்ச் 11ஆம் தேதி நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு. இப்போ நாளைக்கு வந்து எக்ஸாமுங்கிறது கண்டக்ட் ஆக போகுது. அதில் எக்ஸாமுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸாம் எழுத போகிறாங்க. தமிழ் தேர்வில் 40%, அதாவது 20 மார்க் 50க்கு 20 மார்க் எடுக்கணுங்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போது தாய்மொழியை தமிழாக எடுக்காத மற்ற கேண்டிடேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மொழி தேர்வில் நம்ம 40% மார்க்காவது எடுக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமை வரணுங்கிறதுக்காக இதை வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் இது வந்து கேன்சல் ஆகாது. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் தமிழ் தேர்வில் அந்த 50 மார்க்குக்கு 40% மார்க்கு, அதாவது 20 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 20 மார்க் எல்லோரும் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு எக்ஸாமை பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அதுக்கிடையில் அப்டேட் கிடச்சதுன்னு நான் தரேன். ஓகேவா? தேங்க்யூ.